அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும்? தொழிலில் வேகமாக செயல்படலாமா? அல்லது சற்று பொறுமையாக செயல்படலாமா? வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசியாகும். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்மஸ்தானத்தில் அடுத்த 4 மாதங்கள் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு சற்று சிறு பின்னடைவுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிலும் பொறுமையுடன் நிதானமாக செயல்படுவது அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு அவசியமாகும். ஜென்மத்தில் உள்ள குரு பகவான் எதிலும் வேகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உங்களுக்கு சற்று அதிகமாக உருவாக்குவார். குறிப்பாக கடந்த ஒரு வருட காலமாகவே எதிலும் ஒரு பிடிப்பற்ற தன்மைகளும், எதை செய்தாலும் சற்று பின்னடைவுகளும் தோல்விகளும் உருவாகிறதே என்ற அச்ச உணர்வுகளும் பயங்களும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஜென்மத்தில் உள்ள குரு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை சற்று வேறாக அமைக்கக்கூடிய சூழல்களை உருவாக்குவார். அதனால் ஒருவித படபடப்பும் ஒருவித நேர்த்தியற்ற தன்மைகளும் உங்களுக்கு உருவாவதினால் நீங்கள் தொழில் சார்ந்த வகையிலும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலும் சில பின்னடைவுகளை சந்தித்திருக்கலாம். அதனால் அடுத்த 4 மாதங்கள் எந்த முக்கியமான விஷயங்களிலும் வேகமாக முடிவெடுப்பதை தவிர்த்து உங்கள் நலம் விரும்பிகளிடம் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசனை நடத்தி அந்த முடிவுகளை செயல்படுத்துவதே உங்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்கும். அதனால் முக்கியமற்ற விஷயங்களை அடுத்த 4 மாதத்திற்கு மேல் பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் பொறுமையாக கடப்பதே மிக அவசியமாகும். குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்தவற்றில் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விடுவது அல்லது அவர் நண்பர் இவர் சொந்தக்காரர் என்று தேவையற்ற பணங்களை ஃபைனான்ஸ் செய்வது, வட்டிக்கு கொடுப்பது, கைமாற்றி கொடுப்பது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும். இல்லையென்றால் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக சந்திக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். அதே போல குடும்பம் ரீதியாக படிப்படியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நிச்சயம் குறையும். பொருளாதாரத்தில் குடும்பம் ரீதியாக சற்று சுமாரான பலன்கள் நடைபெற்றாலும் குடும்பத்தில் பெரிய தொந்தரவுகளோ அல்லது சில மனஸ்தாபங்களோ நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் அடுத்த 4 மாதங்கள் இல்லை. தேவையற்ற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சற்று தவிர்ப்பது நலமாகும். ஏனென்றால் வெளியில் உள்ள சில பிரச்சனைகளை குடும்பம் ரீதியாக நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டாகும். இதனால் சிலருக்கு மனக்காயங்கள் ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களை குடும்பம் ரீதியாக பகிர்வதை தவிர்க்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் குடும்பத்தின் வளர்ச்சி ரீதியாக உருவாகாது. கல்வி பயிலக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்கள் கல்வியில் சற்று அதிக விழிப்புடனும் அதிக கவனத்துடனும் அடுத்த 4 மாதங்கள் படிப்பது அவசியமாகும். ஏனென்றால் திரிகோணஸ்தானத்தில் வலிமையாக உள்ள கேது பகவான் கல்வியில் ஒருவித தடைகளை உங்களுக்கு உருவாக்கலாம். அதாவது கவனச்சிதறல், கல்வியில் சற்று ஞாபக மறதி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதனால் கல்வியின் மீது ஒரு சுணசுணப்புகள் ஏற்படலாம். அதனால் தேவையற்று வெற்று சிந்தனைகளை கவனத்தில் கொண்டு படிப்பில் சற்று பின்தங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க தேவையில்லை. அதனால் கல்வியில் சற்று தெளிவுடனும் புரிதலுடனும் படிப்பது கிருத்திகை நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் ஏற்றத்தை உருவாக்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக வளர்ச்சிகளும் நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனதில் ஒருவித படபடப்புகளும் சற்று தடுமாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதாவது சிறு ஒரு விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் மனதில் அவை பெரிதாக நடைபெற்றது போன்ற ஒரு உணர்வுகளும், இதனால் ஒருவித பயங்களால் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும், தேவையற்ற மன உளைச்சல் சார்ந்த பிரச்சனைகளால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நலத்தை உருவாக்கும். அதே போல் சுயமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக சிறு சிறு தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சுயதொழில் ரீதியாக பெண்களுக்கு நிச்சயம் வளர்ச்சிகளை உருவாக்கும். நெடுங்காலமாக வரவேண்டிய சில பாக்கிகள் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை கடந்த 1 வருடங்களாகவே அதிகப்படியான கடன் சார்ந்த பிரச்சனைகளால் சில சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். அதுபோன்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள் சற்று படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்காமல் பொறுமையாக எடுத்தால் நிச்சயம் அவை வெற்றியடையக்கூடிய சாத்தியங்களை உருவாக்கும். அடுத்து 4 மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது தனஸ்தானத்தில் வலிமையாக அமரப்போவது நிச்சயம் பொருளாதாரத்தில் ஏற்றங்களையே ஏற்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று அதிக விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். தேவையற்ற உணவுகளின் மீது மோகங்கள் உருவாகலாம். அதனால் தேவையற்ற உணவுகள் உண்டு. அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் நெஞ்சரிச்சல், கால் சார்ந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பது
கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வலிமைகளை உருவாக்கும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக எதிலும் அவசரப்படக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உருவாகலாம். இதனால் ஒருவித படபடப்புகளும் தேவையற்ற சில கருத்து மோதல்களும் மேலதிகளுடன் சில பிரச்சனைகளும் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்கள் பொறுமையாக செயலாற்றுவது மிகவும் அவசியமாகும். அதேபோல உங்கள் பணி சார்ந்த விஷயங்களை பிறரிடம் அனாவசியமாக பேசுவதை அடுத்த 4 மாதங்கள் குறைத்து கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் நிச்சயம் தவிர்க்கப்படும். அதேபோல இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் விரும்பிய இடங்களில் இடமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் சற்று உயர்வுகளை அடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள், குறிப்பாக கடன் சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகளும் சுயதொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உருவாகும். அதனால் சுயதொழில் ரீதியாக படிப்படியான வளர்ச்சிகளும் சீரான உயர்வுகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்மத்தில் குரு பகவானும் திரிகோணத்தில் கேது பகவானும் வலிமையாக இருப்பதினால் எதிலும் வெட்டொன்று துண்டென்று பேசக்கூடிய வாய்ப்புகளும் உடனே அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் தோன்றலாம். அதனால் அதில் நீங்கள் சற்று விழிப்புடன் இருந்தால் சுயதொழிலில் நிச்சயம் நீங்கள் முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் அடுத்த 4 மாதங்கள் பெறலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக அனாவசியமாக உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை பிறரிடம் அடுத்த 4 மாதங்கள் தவிர்ப்பது நலமாகும். ஏனென்றால் ஜென்மத்திலுள்ள குரு பகவான் யதார்த்தமாக சில விஷயங்களை பேசி அவற்றால் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழல்களை உருவாக்கும். அதேபோல தேவையற்ற சில கையெழுத்து போன்ற விஷயங்களை நீங்கள் அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவை உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தொந்தரவுகளை உருவாக்கலாம். அதேபோல பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் பேசாமல் இருப்பதும் ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகளை அதிகம் தவிர்ப்பதும் உங்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்களில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. சிறு சிறு தடுமாற்றங்களும் சில தொய்வுகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் வீண் குழப்பங்களும் சில சஞ்சலங்களும் மனதில் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவையெல்லாம் பொறுமையாக கடப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில் அவர் என்னை திட்டிவிட்டார், இவர் என்னை திட்டிவிட்டார், இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு செல்கிறேன் என்று அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் எதையும் பொறுமையாக யோசித்து நீங்கள் செயலாற்றும் பொழுது வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. நிச்சயம் பதவி உயர்வு சார்ந்த முயற்சிகளோ சம்பள உயர்வு சார்ந்த முயற்சிகளையோ நீங்கள் மேற்கொள்ளலாம். அவை உங்களுக்கு சாதகமான பதில்களையே உருவாக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை கடன்கள் மட்டும் சற்று சிறு தலைவலிகளை அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் எதிலும் திட்டமிட்டு நேர்த்தியுடன் அணுகுவது அவசியமாகும். அடுத்த 4 மாதங்களில் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுகிறது, அதற்கு என் கௌரவத்திற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசையும் உங்களுக்கு உருவாகலாம். இதனால் தேவையற்ற கடன்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கணக்குகளை முன்பே கணித்து தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து செயலாற்றும் பொழுது பெரிய கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து சிக்காமல் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பெறலாம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் ஜென்மத்தில் உள்ள குரு பகவானாலும் திரிகோணத்தில் உள்ள கேது பகவானாலும் சிறு சிறு தொய்வுகளும் தடுமாற்றங்களும் உருவாகலாம். அதேபோல பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களை பொறுத்தவரை இந்த 4 மாதங்களில் பாகக்கிரால் செய்வது அல்லது பத்திரப்பதிவு செய்வது, அந்த இடத்தில் வீடு கட்டுவது, குடி போவது போன்ற விஷயங்களை அடுத்த 4 மாதங்கள் தவிர்த்து அதன் பின்பு அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறந்த உயர்வுகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் திரிகோணத்தில் உள்ள கேது பகவான் சற்று தொய்வுகளை உருவாக்கலாம். அதேபோல கிருத்திகை நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. ஆனால் அவர்கள் கல்வி சார்ந்த வகையில் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதனால் குழந்தைகளுடைய கல்வியில் நீங்கள் சற்று அதிக கவனத்தை செலுத்துவதும் தேவையற்ற நட்புடைய சகவாசத்தை சற்று குறைத்து அவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளையும் சிறந்த ஆலோசனைகளையும் தருவது அவருடைய கல்வி ரீதியாகவும் அவருடைய வளர்ச்சி ரீதியாகவும் நல்ல உயர்வுகளையே உருவாக்கும். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களில் எதிலும் திட்டமிட்டு நேர்த்தியுடன் அணுகும் பொழுது நிச்சயம் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். குறிப்பாக ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவது அவசியமாகும். தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட், அனாவசியமாக வட்டிக்கு கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்க்கும் பட்சத்தில் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். 4 மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் குறைந்து மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம்.
நன்றி, வணக்கம்.